ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போறோம். சரியா? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நடத்தின அந்த ஹோல்டிங் கம்பெனி அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த ரிவிஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து நான் திருப்பி வரேன். லிக்விடேஷன் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போறோம். வாட் இஸ் மீன் பை லிக்விடேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிக்விடேஷன் அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் நத்திங் பட் வைண்டிங் அப் ஆஃப் அ கம்பெனி. ஒரு கம்பெனியை டிசல்யூட் பண்றது, அதாவது கலைக்கிறது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிக்விடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கம்பெனி என்ன செய்யறது, வைண்ட் அப் பண்றது, கலைக்கிறது. ஸோ கம்பெனியை கலைக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் நம்ம சொல்ல முடியும். கிரெடிட்டர்ஸ் சைட்ல இருந்து அவங்களுக்கு பேமெண்ட் பாக்கி இருந்ததுன்னா அவங்க கோர்ட்ல கேஸ் போட்டு அதன் மூலமாக நம்ம லிக்விடேட் பண்ண முடியும். அல்லது மெம்பர்ஸா சேர்ந்து வாலண்டரியா வைண்ட் அப் பண்ண முடியும். அல்லது அந்த பிசினஸ் வந்து ஃப்ராடுலண்ட் ஆகவோ அல்லது இந்தியாவுடைய அந்த இறையாண்மைக்கு எதிராக இருந்தாலோ அல்லது அவங்களுடைய பாலிசிஸ்க்கு எதிராக இருந்தாலோ நம்ம கண்ட்ரியுடைய பாலிசிஸ்க்கு அந்த எதிராக அந்த பிசினஸ் போகும்போதோ ஸோ அது வந்து இட் லீட்ஸ் டு அ லிக்விடேஷன். ஸோ நிறைய ரீசன்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ டைப்ஸ் ஆஃப் லிக்விடேஷன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி அண்ட் வாலண்டரி ரெண்டு டைப்பா நம்ம பார்க்கறோம். கம்பல்சரி அப்படிங்கிறது கோர்ட் மூலமாக கோர்ட் டைரக்டா தலையிட்டு என்ன பண்றது, லிக்விடேட் பண்றதுக்கு நம்ம கம்பல்சரி லிக்விடேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். வாலண்டரி லிக்விடேஷன் அப்படிங்கிறது வந்து யார் மூலமா நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பை மெம்பர்ஸ். அந்த கம்பெனியில உள்ள மெம்பர்ஸ் வந்து மேற்கொண்டு இந்த கம்பெனியை வந்து நடத்த முடியாத போகும்போது கண்டினியூஸ் லாஸ், இஃப் அ கம்பெனி அக்கர்ஸ் கண்டினியூஸ் லாஸ், அப்படி பண்ணும்போது அந்த மெம்பர்ஸ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வாலண்டரி லிக்விடேஷனுக்கு அவங்க சம்மதம் தெரிவிப்பாங்க. அப்புறம் கிரெடிட்டர்ஸ் அவங்களுக்கு பேமெண்ட் வராமல் இருக்கும்போது அவங்க அந்த மாதிரி லிக்விடேஷனுக்கு அவங்களுக்கு அழைப்பு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லிக்விடேட்டர். லிக்விடேட்டர் அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்ல அடிக்கடி நம்ம கேட்டுருக்கோம். லிக்விடேட்டர் இஸ் a person who is appointed by the court either full time or part time. சரியா? லிக்விடேட்டர் அப்படிங்கிறது ஒரு பர்சன், அஃபீஷியல் பர்சன். அவர் வந்து கோர்ட் மூலமாக அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். he is the whole in charge for liquidation. சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டரி. கான்ட்ரிபியூட்டரி, who is a contributory அப்படின்னா a member or shareholder who is liable to pay the amount. A member or shareholder who is liable to pay the amount of the company at the time of winding up. ஒரு மெம்பரோ அல்லது கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டரோ அவங்க கம்பெனிக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி பணம் ஏதாவது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாக்கி பணத்தை கொடுக்க வேண்டியவங்க. ஸோ அந்த அட் த டைம் ஆஃப் ஃபைண்டிங் அப்ல அவங்க கம்பெனிக்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும். இது நீங்க லால நீங்க படிச்சிருக்கலாம். ஸோ மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து எய்தர் வந்து அதாவது இந்த கேரண்டீடு ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கேரண்டி பண்ண அந்த அமௌண்ட்டை வந்து ஏற்கனவே ஆர்டிகிள்ஸ்ல இருந்து எழுதி மெமரண்டம்ல எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட் அவங்க கொடுக்கணும். ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பேடப் கேபிட்டல் ஏதாவது பார்ட்லி பேடப்பா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதை ஃபுல்லி பேடப்பா என்ன செய்யணும், அவங்க மாற்றணும். ஸோ அது வந்து நம்ம கான்ட்ரிபியூட்டரி அவங்க வந்து நம்ம சொல்றோம். ஸோ லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் நம்ம இந்த இதில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட். who will be preparing அப்படின்னு கேட்டீங்கன்னா liquidator will be preparing, the official liquidator will be preparing the liquidator final statement. சரியா? so prepared by the official liquidator. so liquidator உடைய remuneration. so இதனால அவருக்கு என்ன லாபம், என்ன remuneration அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he will be getting commission from the assets realized. he will be getting commission from the assets realized and the amount paid to the unsecured creditors. so இந்த ரெண்டு மூலமாக இந்த ரெண்டுல ஒரு ஃபிக்ஸட் பெர்சன்டேஜ் அவர் கமிஷனா அவர் எடுத்துப்பாரு. உங்களுக்கு தெரியும் லிக்விடேஷன் அப்படிங்கிறதுனால கம்பெனியை வைண்ட் அப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு கம்பெனியை வைண்ட் அப் பண்ணாம நம்ம என்ன பண்ணுவோம், அசட்ஸை ஃபுல்லா நம்ம சேல் பண்ணுவோம், லைபிலிட்டிஸை ஃபுல்லா நம்ம செட்டில் பண்ணுவோம். ஸோ அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருடைய அந்த லைபிலிட்டிஸை நம்ம செட்டில் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டா நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ முக்கியமான தியரி அப்படின்னு அடிக்கடி கேட்கக்கூடிய தியரி இந்த சப்ஜெக்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் லிக்விடேஷன் கேட்பாங்க. who is a liquidator and who is a contributory. ஸோ இந்த மூணுமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா கேட்கறாங்க. ஸோ இந்த மூணுக்குரிய டேர்ம்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்.
liquidator final statement. இதுதான் ஃபார்மட். பாருங்க, பேலன்ஸ் அதாவது ஓபனிங் பேலன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம போடணும். டெபிட் சைடு கிரெடிட் சைடு ரெண்டு சைடு நம்ம பிரிச்சுக்கிறோம். சரியா? இதுல அசெட்ஸ் ரியலைஸ்டு, கம்பெனில வந்து அசெட்ஸ் பூரா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சேல் பண்ணுவாங்க. liquidator final statement போடுறதுக்கு முன்னாடி அசெட்ஸ் பூராவே சேல் பண்ணி அதோடைய வேல்யூவை நம்ம இங்க எழுதுறோம். டேட்டாஸா இருக்கட்டும், பில்டிங்கா இருக்கட்டும், பிளான்ட் அண்ட் மெஷினரி, ஸ்டாக், இந்த மாதிரி வேரியஸ் அசெட்ஸ் வந்து சேல் பண்ணி அதோடைய வேல்யூவை நம்ம இங்க எழுதணும். சோ அது போக டைரக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய அமௌண்ட், கான்ட்ரிபியூட்டரிஸ் கொடுக்கக்கூடிய அமௌண்ட், இது எல்லாமே இங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெபிட் சைடு வரும். கிரெடிட் சைடு நம்ம பண்ணக்கூடிய பேமெண்ட்ஸ். சரியா? சோ செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். அதுக்கு பிறகு லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ், ஏதாவது நம்ம லிக்விடேஷனுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம மீட் அவுட் பண்றோம். சோ அந்த எக்ஸ்பென்சஸ் நம்ம இங்க காமிக்கிறோம். லிக்விடேட்டருடைய ரெம்யூனரேஷன், நம்ம முதலே சொன்ன மாதிரி லிக்விடேட்டர் will be availing the commission from the assets realized and amount paid to unsecured creditors. சோ இந்த ரெண்டுல இருந்தும் ஒரு லிக்விடேட்டருடைய ரெம்யூனரேஷன் நம்ம calculate பண்ணணும். எதுல இருந்தெல்லாம் calculate பண்ணணும்? amount from the assets realized and amount from the unsecured creditors. சரியா? சோ அந்த remuneration. அதுக்கு பிறகு டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ், அதுக்கு அப்புறம் preferential creditors, அதுக்கு அப்புறம் unsecured creditors, அப்புறம் கடைசியா தான் preferential shareholders, அப்புறம் equity shareholders. இந்த ஆர்டர் மாத்தலாமா, இது வந்து மாத்தி எழுதலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கட்டாயமா கூடாது. சரியா? சோ இந்த ஆர்டரை நம்ம என்ன செய்யக்கூடாது, சேஞ்ச் பண்ணவே கூடாது. சேஞ்ச் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சம்மு தப்பு தான் வரும். சரியா? சோ இந்த ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் நான் எழுதிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் நம்ம யாருக்கு கொடுக்கணும், அதாவது நம்ம கையில அசெட் ரியலைஸ் ஆகி வந்த பணம் இருக்கு. சரியா? இப்போ என்ன பண்றதா நீங்க நினைச்சுக்கோங்க, எல்லாருமே நம்ம வரிசையில நிப்பாட்டி வைக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சோ இப்படி லைன்ல நம்ம ஒவ்வொருத்தரா பணம் வாங்கிட்டே போறாங்க. அப்படி யார் பணம் வாங்கிட்டு போவாங்க? முதல்ல செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம பணத்தை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பணம் என்னது? லிக்விடேஷனுடைய எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் லிக்விடேஷனுடைய ரெமுனரேஷன், அதுக்கு பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய பணம் யாருக்கு? டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ். அதுக்கு பிறகு பேலன்ஸ் அமௌண்ட் யாருக்கு கொடுக்கணும்? preferential creditors. அதுக்கு பிறகு பேலன்ஸ் அமௌண்ட் யாருக்கு கொடுக்கணும்? unsecured creditors. சரியா? சோ இதுக்கெல்லாம் போக இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டர்ஸ். உங்களுக்கு தெரியும் இல்லையா, preference ஷேர் ஹோல்டர்ஸ், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் கம்பெனில இருப்பாங்க. சோ preference ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எப்பவுமே என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா preferential ரைட் உண்டு. எந்ததுக்கு ரைட் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய வைண்டிங் அப்ஸ் போது அவங்களுடைய பணத்தை முதல்ல அவங்க வாங்கிடுவாங்க ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது. சோ அவங்களுக்கு நம்ம முதல்ல பணம் கொடுக்குறோம். கடைசியா நம்ம யாருக்கு கொடுக்குறோம்? பணம் மிச்சம் இருந்தால் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. சோ இதுதான் ஆர்டர் ஆஃப் பேமெண்ட். சோ நம்ம ஒவ்வொரு தடவை நம்ம பேமெண்ட் பண்ணும்போதும் அமௌண்ட் வந்து எங்க இருந்து கழிஞ்சிட்டே வரும் அப்படிங்கிறது நீங்க ஞாபகம் வைக்கணும். இங்க இருந்து அமௌண்ட் வந்து என்ன ஆகிட்டே வரும்? கழிஞ்சிட்டே வரும். சரியா? சோ திஸ் இஸ் தி ஆர்டர் ஆஃப் பேமெண்ட். இத வந்து என்ன செய்ய முடியாது, this cannot be changed. ஸ்டூடண்ட்ஸ் பாருங்க, பேசிக் ரூல்ஸ் பாருங்க. சம் நடத்துறதுக்கு முன்னாடி நாட் டு சேஞ்ச் தி ஆர்டர், அதாவது ஆர்டர் ஆஃப் தி பேமெண்ட் மாத்த கூடாது. சரியா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லிக்விடேட்டருடைய ரெமுனரேஷன். லிக்விடேட்டருடைய ரெமுனரேஷன் வந்து நம்ம ரெண்டு விதமா கால்குலேட் பண்ணுவோம். ஒன்னு அசெட் ரியலைஸ்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ், அதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரியா? இப்போ பாருங்க, இன்னொரு கமிஷன் நம்ம சொன்னோம், ரெமுனரேஷன் நம்ம சொன்னோம். என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அமௌண்ட் பேட் டு அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். அதாவது அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம எவ்வளவு பணம் கொடுக்குறோமோ அந்த பணத்துல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் நம்ம யாருக்கு கொடுக்கணும்? லிக்விடேட்டருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்படி ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் வந்து ஆர்டர் ஆஃப் தி பேமெண்ட்ல யாருக்கு முன்னாடி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா preferential ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு முன்னாடி வரும். அதாவது எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சது போக கடைசிக்கு முந்தின ஆளா யார் இருப்பாரு? இந்த அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் இருக்காரு. அப்போ அப்படி இருக்கும்போது எல்லா டைமும் அமௌண்ட் வந்து சஃபிஷியண்டா இருக்காது. சரியா? சோ இப்போ பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம 50,000 வந்து அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? ஆனா நம்ம கிட்ட எவ்வளவுதான் இருக்கு? இப்போ 15,000 தான் நமக்கு அமௌண்ட் ரிமைனிங். 15,000 தான் அமௌண்ட் மிச்சம் இருக்கு. சரியா? 50,000 கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாருக்கும் கொடுத்தது போக எவ்வளவுதான் மிச்சம் இருக்கு?
15,000 தான் மிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ அதுல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் நம்ம யாருக்கு கொடுக்க போறோம், அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்க போறோம். சரியா? சோ இஃப் ரெண்டு விதமா இருந்தா நம்ம கால்குலேஷன் போடணும். சரியா? இஃப் த அமௌண்ட் இஸ் சஃபிஷியன்ட், இப்போ இந்த அமௌண்ட் வந்து இப்படி இல்லாம ஒரு 70,000 ஆவோ இல்ல 50,000 கரெக்டா ஆயிடுச்சு அப்படின்னாவோ நம்ம என்ன செய்ய வேண்டாம், அந்த கமிஷன்ல ஆசிட்ஸ் நம்ம எப்போதும் 2% அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுவோம் தெரியும் இல்லையா? 15,000 எக்ஸாம்பிள் எழுதிருக்கேன். 15,000 into 2/100 அப்படியே போட்டுற வேண்டியதான். இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. இஃப் the amount is not sufficient அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரும்போது, அதாவது இந்த மாதிரி கண்டிஷன் 50,000 ரூபாய் அவருக்கு கொடுக்கணும், ஆனா நம்ம கையில அதை விட குறைவாக இருக்கு அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது 15,000 into 2/102, அதாவது 100 plus the commission அப்படிங்கறத ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணணும். இதுதான் நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. திருப்பி ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய கமிஷன், கொடுக்க வேண்டிய அமௌண்ட்ல இருந்து லிக்விடேட்டருக்கு நம்ம கமிஷன் கொடுப்போம் இல்லையா? அந்த கமிஷன் வந்து அமௌண்ட் சஃபிஷியன்டாக இருந்தா பிரச்சனை இல்லை, நம்ம ஆஸ் யூஷுவல் கால்குலேஷன் போடலாம். இஃப் த அமௌண்ட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் அப்படின்னு வரும்போது நம்ம 100/100 கூட நம்ம என்ன செஞ்சுக்கணும், அந்த கமிஷன் அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம கொடுக்கணும். 3% இருந்ததுன்னா 3/103, 5% இருந்துச்சுன்னா 5/105 அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ரூல். இப்போ அடுத்து நம்ம சம்முக்கு நம்ம டைரக்டா போயிடலாம்.